நான் உங்க டெய்லி தமிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டெய்லி 14 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு இதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. கொஞ்சம் குளிர், இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் போட்டோம்னா இந்த மாதிரி ஆஃப் ஸ்வெட்டரும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹை குளிர் போகும்போது ஃபுல்லா இந்த ஹாஃப் ஸ்வெட்டர் போட்டு அகைன் பெரிய மேல வந்து ஃபுல் ஸ்வெட்டர் போட்ட மாதிரியான டெம்பரேச்சர் அதாவது கம்மியாகும். இன்னைக்கு குளிர் வந்து அதிகமாகும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா இப்ப நம்ம ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்போம் இல்லையா. இப்ப குளிர் காலத்துக்கு வெளியில போறதுக்காகவே இந்த மாதிரியும் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்பாங்க குளிருக்குமே. அந்த மாதிரிங்க இங்க சோ அப்படியே பேக் பண்ணி குளிர் முடிஞ்சதும் வாஷ் பண்ணி நல்லா பேக் பண்ணி ஒரு பேக்ல போட்டு வச்சுடுவோம். அகைன் இந்த குளிர் டயத்துல எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அகைன் யூஸ் பண்றது. இப்படிதான் வந்து ஒவ்வொரு தடவையும் பண்றதுங்க. குளிர் துணியெல்லாம் அடுக்கி வச்சாலும் இந்த கபோர்டு என்னமோ ரொம்ப பெருசா இருக்கும்ல, குண்டு குண்டா, அதாவது கனமா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. அதனால வைக்கிறதுக்கே கபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் இதெல்லாமே. அதுவே நம்ம நார்மல் கிளாத்ஸ்னா கொஞ்சம் தின்னா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லாம இருக்கும். சோ இப்படிதான் இந்த ஒரு 4-5 மாசம் அப்படிதான் இருக்கும். செம்ம குளிர். இன்னைக்கு வந்து ஆஃப் ஸ்வெட்டர் மாதிரி போட்டுக்கிட்டேன், சும்மா கொஞ்சம் இத்தனைக்கு போதும்ன்ற மாதிரி இருந்தது. அதனால சரி வாங்க. டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க இல்லையா. அப்புறம் நிறைய பேர் சொல்லி முட்டை கலக்கி எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது போக முட்டை கலக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்புல பண்ணா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. எஸ், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் குழம்புலையும் பண்ணலாம், மீன் குழம்புலையும் பண்ணலாம். அது கலக்கி சாப்பிடும்போது சாஃப்டா ஒரு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கடைகள்ல கிடைக்கிற கலக்கி இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, அந்த ஞாபகமே எனக்கு இல்ல. பட் வந்து வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடுறது. கடைகள்ல சாப்பிட்டா ஆஃப் பாயில்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது என்னன்னு தெரியல. ஆனா நான் வந்து எனக்கு வந்து ஃபுல்லா அப்படியே வேக வச்சு ஆம்லெட் மாதிரியே சாப்பிட்டாதான் பிடிக்கும். ஸோ அப்படிதான் நானும் சாப்பிட்டேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹெல்தியான வெர்ஷன்ல எப்படிலாம் பண்ண முடியும் இந்த வெயிட் லாஸ்க்கு நம்ம யோசிக்கணும். டேஸ்டியா சாப்பிடணும். நானும் ஃபுட்டி தான், நான் எப்போவே ஃபுட்டி தான் சொல்லுவேன். ஸோ அதனால டேஸ்ட் கேட்டாப்புல அப்படி சாப்பிட்டுக்கிறது. ஸோ சூப்பரா நீங்க வந்து சாப்பிட்டாச்சுங்க. சரி வாங்க. வாய்ஸ் வந்து கரெக்டான இருக்கு சிஸ்டர். ஆனா உங்களோட வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வாய்ஸ் கரெக்டான இருக்குது. கொஞ்ச நாளாவே எனக்கு வந்து மைக் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூ மைக் வந்து வாங்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் யூஸ் பண்றேன். இதுலயுமே கொஞ்சம் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கத்துக்கணும் இல்லையா. அது வந்து இப்பதான் கத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு முன்னாடி விட இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த செட்டிங்ஸ் கத்துக்கிட்டு இன்னும் ஹஸ்பண்ட் வந்து நீ கூட செட் பண்ணி பார்த்தாங்க. அதனாலதான் அப்படி இருக்குது சிஸ்டர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வீடியோலாம் யூடியூப்லயும் போடுங்க, நாங்க பார்க்கணும். நீங்க ப்ரொமோஷன் எல்லாம் சொல்லும் போது ஆசையா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ப்ரொமோஷன்ஸ் வீடியோ எல்லாம் போடுறதுங்க, யூடியூப்ல இல்ல. ஸோ அதனாலதான் ப்ரொமோஷன்ஸ் அதோடய முடிச்சுக்கிறது. ஏன்னா அவங்கள்ட்ட அப்படிதான் அக்ரிமெண்ட் சரிங்களா. இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ப்ரொமோஷன்ஸ்க்கு ஸோ பேமெண்ட் வாங்குறோம். ஸோ அதனால நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வேணா பாருங்க, டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இருக்கும், பாருங்க சரிங்களா. கருப்பு கவுனி கொள்ளுலாம் அரைச்சு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அதுதானே கருப்பு கவுனி கஞ்சி எல்லாம் நம்ம பண்றோம். அது வந்து நம்ம பார்லி அரிசியும் பாசிப்பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். நீங்க வெறும் கருப்பு கவுனியும் கொள்ளு மட்டும் சேர்த்துமே அரைச்சு வைக்கலாம். அந்த மிளகு சீரகம்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம தான் இது பண்ணிக்கிறது. இப்ப நாளையும் சேர்க்கும் போது பார்லி அரிசிலாம் இன்னும் நீச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம சேர்க்கிறோம். பாசிப்பருப்பு புரதச்சத்து இருக்கு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ்ட் ஆகும்போது இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும்னு தான் நம்ம வந்து பண்றோம் சரிங்களா. அப்புறம் வந்து நிறைய பேர் கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன். கம்பு இருக்கு இல்லையா, அதாவது பாஜரான்னு சொல்ற கம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா புரிஞ்சு வாசனையா இருக்கும். அத
நம்ம பொரியரிசி எல்லாம் சாப்பிடுவோம்ல அது மாதிரி அதை வந்து சாப்பிடும்போது கடுக்குன்னு ஒரு சூப்பர் டேஸ்டா உங்களுக்கு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி போடுறீங்க இல்ல பிளாக் டீ போடுறீங்க, பிளாக் காஃபியே வச்சுக்கோங்க, வித்தவுட் சுகர் தான் நம்ம குடிக்கிறோம். அதுல வந்து கொஞ்சமா ஈவினிங் டைத்துல அப்படி குடிக்கிறீங்கன்னா கொஞ்சமா பொட்டுக்கல்ல போட்டுட்டு அந்த பொட்டுக்கல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே மென்னுட்டு அதை குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த ஏதாவது ஸ்வீட் ரெசிபி கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்களா? எந்த வீதனை வந்தாலும் தலை கொய்துகின்ற கை நண்பன் கை. நைட் டின்னருக்கு அப்புறம் வாக்கிங் பண்ணலாமா? நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், பெஸ்டான டைம் நீங்க வந்து சாப்பிட்டு டின்னர் வந்து 6:30 to 7 முடிச்சிருவீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணிட்டு தூங்கும் போது உங்களோட கலோரிஸ் நல்லா பேர்ன் ஆயிருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஒரு தூக்கமும் வருங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சாப்பிட்ட உடனே வாக்கிங் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி வாக்கிங் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. சரிங்களா? அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 வேளையுமே புரோட்டீன் எடுக்கணுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இதுல என்ன தெரியுமாங்க, அட்லீஸ்ட் 2 வேளையாவது உங்க புரோட்டீன் கண்டிப்பா எடுத்துருங்க. இன்னொரு விஷயம், புரோட்டீனை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட எடுக்கலாம், கம்மி கம்மியா எடுத்து நம்ம எடுக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸா வந்து வேர்க்கடலை இல்லைன்னா அந்த உப்புக்கடலை எல்லாம் எடுக்கும்போது அதுவும் புரோட்டீன் தான். சோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க லஞ்ச்லயோ இல்ல டின்னர்லயோ நீங்க வந்து எக் எடுத்துக்கல அப்படின்னா ஸ்நாக்ஸ் டயத்துல கூட நீங்க முட்டை வச்சு சாப்பிடலாம். சோ இது எப்படின்னா ஒரு ஸ்நாக் டயத்தோட சேர்த்து ஒரு 4 வேலை இருக்குன்னா அது எப்படியாவது நான் ஒரு 2 வேலையாவது நான் புரோட்டீன் எடுத்துக்கிறதுல போக்கஸ்டா வச்சுக்கோங்க. சரிங்களா? முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 3 முட்டை ஹோல் வீட்டை ஒரு நாளைக்கு 3-4 முட்டை எடுத்துக்கலாங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. மஞ்சள் கருவிலையும் நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்ம எடுத்துக்கிறது வந்து பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கிறோம். சோ அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான், அது பிரச்சனையே கிடையாது. நிறைய பேர் மஞ்சள் கரு அவாய்ட் பண்றீங்க, அப்பெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. எனக்கு வந்து இன்ச் லாஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், நமக்கு அதுதானே முக்கியம், சூப்பரா ட்ரெஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து குறைச்சு காட்டுங்க. சரிங்களா? நான் வந்து உங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர், நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நான் வந்து முன்னாடி போட்டதெல்லாம் அகைன் வந்து நான் செஞ்சு காமிச்சு, இப்போ நானுமே புதுசா கிரியேட் பண்ண முடியாது இல்லையா, யோசிச்சு பாருங்க. அப்புறம் இன்னொன்னு அப்படின்னு நான் பண்றேன், இன்னொரு விஷயம் பழையதையும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, புதுசு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் வந்து அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சோ அதெல்லாமே, ஏன்னா ஒவ்வொரு சேலஞ்சஸ் வைக்கும் போது ஒவ்வொரு விதமான புது சப்ஸ்கிரைபர் வர்றீங்க, சோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்ல மறந்து போன ரெசிபி கூட ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும், சோ ஏதாவது ஒரு விதத்துல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனாலதான் அதையுமே இடையில நான் ஷேர் பண்றேன். நாளைக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு கோதுமை ரவை வெண்பொங்கல்லாம் நம்மளோட டாப் நாட்ச் சொல்லுவோம்ல, இந்த வெயிட் லாஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணதுன்னா வெண்பொங்கல் அல்டிமேட்டா இருக்குங்க, கோதுமை ரவை வெண்பொங்கல். அதுலயே நம்ம வரகு திணை அதுல மில்லட்ஸ் வகைகள்லயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிதான். சோ அதுதான். நிறைய நல்லா தண்ணி குடிச்சிருங்க, கரெக்டா தூங்குங்க, பகல்ல தூங்காதீங்க, 1 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 14 நாள் 2 வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் பேலன்ஸ் 15 நாள் தான். அதாவது ஒரு இன்னைக்கு 15வது நாள், நான் 14வது நாள் பண்ணிட்டு இருக்கேனா, இன்னும் பாருங்க பாதி நாள் கடந்துச்சு, இந்த பாதி நாள் தான் கிடக்குது. சோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கலாம் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த தெரியல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா தூங்கியாச்சு. என்ன ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து தூங்கியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து நம்மளோட வெயிட் வந்து செக் பண்ணுறேங்க. 60.10 வந்திருக்கு. சூப்பர். என்னடா நேற்று 60 இருக்குது, இன்றைக்கி 10 இருக்குது, 60-10 இருக்குன்னு பார்க்கலாம். சம்டைம் இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்கும், பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் ஒரு பிளாக் காஃபி தான் இன்றைக்கி வந்து போட்டு குடிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து
ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் இருந்தது. ஸோ, அதனால நல்லாவே வாக்கிங் வந்து பண்ணிட்டுருந்தேன். நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்குங்க. நல்லா ஆக்டிவா வந்து பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து சரின்னு இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் எப்பவுமே தெரியும் இல்லையா? ஞாயித்துக்கிழமை. அவர் பாட்டுக்கு இப்ப தான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாரா, சரி நமக்கும் பசிக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ட்டு நம்ம வேலைய பண்ணிரலான்ட்டு, இந்த சாப்பர்ல போட்டு வெங்காயத்தையும், பச்சை மிளகாயும் போட்டு சாப் பண்ணேங்க. "நீ என்னையாடி குறை சொல்ற?" அப்படின்ற மாரி புட்டுக்கிட்டு வந்துருச்சுங்க கையோட. ஐயோ! ஐயோன்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கையிலேயே பொடியா கட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் காஃபி 2 பேருக்கும் சைட்ல வந்து போட்டு வச்சிரலான்ட்டு போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வேலைய வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. ப்ரவுன் பிரெட் தான் எடுத்திருக்கிறேன் நானு. ஸோ பிரெட் ஆம்லெட் தான் வந்து பண்ண போறேன். ஸோ நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கணும். ரிலாக்ஸா வந்து சண்டே வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும்போது, இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் வெங்காயத்தையும், பச்சை மிளகாயும் பொடியா சாப் பண்ணி போட்டுருக்கோம்ல, அதில 2 முட்டைய உடைச்சு ஊத்தி, முட்டையில உப்பு வந்து போட்டுட்டு நம்ம வந்து பீட் பண்ணி ஆம்லெட் போட்டு எடுத்துக்க போறோம். ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து மேட்டரே சரிங்களா? லைட்டா கிரீஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. 2 ப்ரவுன் பிரெட்ட லைட்டா நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆகுற வரைக்கும் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கூட ஆம்லெட் வச்சு இந்த மாரி கிரிஸ்பி அண்ட் சாஃப்ட் ஆம்லெட்டோட வச்சு சாப்பிடும்போது செம்மையா இருக்குங்க. இதில பட்டரு, நெய் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணல சரிங்களா? அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஆனா ஆட் பண்ணி குடுப்பேன் நானு. அதுக்கப்புறமா பசங்களுக்கு வந்து பிரெட்ட அப்படியே நுணுக்கி போட்டு, முட்டைய போட்டு பீட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஆம்லெட் மாரி பண்ணி குடுத்துட்டோம்னா, அவங்க வந்து கெட்சப் வச்சு சூப்பரா சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கும் பண்ணி குடுத்துட்டு, கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து ஆஃப் சொட்டர் மாரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி 11 மணி போல போட்டு குடுப்பேன்ல, அத போட்டு குடுத்து விட்டுட்டு, அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுக்குலாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேனா, அப்புறம் ஹஸ்பண்ட் "காலைல தான் பண்ணல, இப்பயாவது நீங்க பண்ணணும்னு சொல்லி வேலை வாங்கி புட்டோம்ல இன்னைக்கு நாங்க" அப்படின்லாம் இல்லங்க. அவராவே "நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. சிக்கன் கிரேவி வந்து பண்ணாரு. ஸோ, அவருக்கு சின்ன சின்னதா அந்த இஞ்சி பூண்டு உரிச்சு குடுக்குறது அதெல்லாம் பண்ணி குடுத்தேன். அப்புறமா வந்து மிஷின்ல துணிய போட்டு விட்டுட்டு, நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் வெயில்ல ரிலாக்ஸா அந்த படியில உட்காந்துட்டேன். நல்ல வெயிலு. வெயில் அப்படியே எதமா இருக்கும் இந்த குளிருக்கு. அப்புறம் மிஷின்ல போட்ட துணியும் எடுத்து காய போட்டு விட்டுட்டேன். அப்புறமா இங்க பாருங்களேன், இந்த சின்ன வாண்டு ஒண்ணு வைக்க விட மாட்றானுங்க. எல்லாத்தையும் எடுத்து விளையாடணுமா? பயமா இருக்கு இவன வச்சுட்டு. அதுக்கப்புறம் கவன் வந்து ஒரு 2 டேஸ்ல அவனுக்கு வந்து இந்த சும்மா மிட் டெர்ம் எக்ஸாம் வரும்ல, அது மாரி வருது. அதனால படிச்சுட்டு இருந்தானா, அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேவிய தொறந்து பார்த்தேன். செம்ம கலர்ஃபுல்லா வச்சிருக்கிறாரு. நம்ம ஊர்ல வைக்கிற மாரி குழம்பு மாரி உருளைக்கிழங்குலாம் போட்டு வந்து வச்சிருந்தாங்க. சரி டேஸ்ட் பார்த்துரலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பார்த்தா செம்ம. அந்த மாரி யாராவது செஞ்சு நம்ம டேஸ்ட் பார்க்குறதும் ஒரு இதுதான். சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் பண்ணிட்டேன் லைட்டா. அதுக்கப்புறமா இவங்கலாம் கிளம்பிட்டாங்க. நான் ஒயிட் ரைஸ் வச்சிடலான்னு பார்த்தா, அவங்க பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குன்னு போய் கடையில வாங்கிட்டு வந்தாங்க பிரியாணி. சரின்ட்டு இன்னைக்கு அந்த பிரியாணி தாங்க. இது ஹைதராபாடி பிரியாணி தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் நான் வந்து பிரிச்சு கொட்டல. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கலாம். அதுல இருந்தாலும் கொஞ்சம் சூடா இருக்கும். இல்லன்னா டக்குனு இங்க உள்ள குளிருக்கு வந்து ஆ அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும் அதான். எனக்கு வந்து ரவா களி தாங்க பண்றேன் நானு. ஸோ எப்பவும் போல 3/4 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு, அதுல வந்து சாரி ரவா களின்றேன் ஓட்ஸ் களிங்க. 5, 6 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து சேர்த்துட்டு, உப்பு போட்டு இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியது தான். ஓட்ஸ் களி, அது கூட வந்து நல்லா சிக்கன் வந்து வச்சு கிரேவியோட, அது கூட வந்து ஒரு கேரட் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நானு. நீங்க ஏதாவது பொரியல் கூட பண்ணி வச்சுக்கலாம், காய்கறி சரிங்களா? நான் கேரட் இன்னைக்கு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாரி நான்வெஜ் பண்ணும்போது எங்க வீட்ல காய்கறிலாம் எடுபடாது. ஸோ நெறைய வீட்ல அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாரி நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. நான் ஷார்ட்ஸு அதெல்லாம் எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆவும் காஃபி போட்டு குடுத்துட்டு, இந்த சின்ன வாண்டு அந்த பாட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு நம்ம தளபதியோட பாட்டு வந்திருக்குல்ல, அது ஆடுறாரு. செமையா. அதுக்கப்புறம் சரின்னு டக்குன்னு ஈவினிங் தான் இருந்தது. டைம் இருந்தது. சரி டக்குன்னு கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பால் கடைக்கு போறது மாரி பிள்ளைங்களையும் ரவுண்ட் அப்படியே அடிக்கலாம் அப்படின்ட்டு, நாங்க எல்லாரும் ரவுண்ட் அடிக்கிறோம் நாங்க அப்படின்ட்டு, எங்களையும் கூட்டிட்டு வந்து போனாங்க. சும்மா அந்த ஏரியாவையே ஒரு 5, 6 ரவுண்ட் அடிப்போங்க. இங்க வந்து இங்க தான் நான் வந்து பொறந்தது, இங்க தான் வெளாண்டது அப்படின்னு 10,000 தடவை ஆத்துக்காரு ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்காருங்க. அப்பவும் நானும் "ஏப்பா எத்தன தடவ தான் சொல்லுவீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எமோஷனடி" அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். எங்கேயாவது நம்ம நம்ம ஊருக்கு போனா, நம்ம இருந்த இடத்துல நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி. அவரும் சொல்லிட்டே வந்தாரு. அழகா குருவி கூடு மாரி போட்டிருக்காங்க பாருங்களேன், லைட்டிங்கு. ஸோ இன்னுமே நியூ இயர் வரைக்குமே லைட்டிங் வச்சிருப்பாங்க. அப்புறமா ஃப்ரூட்ஸு, பாலு எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க பாருங்களேன், இது தமிழ் கோயிலுங்க ஒண்ணு. சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறமா பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டோங்க. ஒரு 5, 6 ரவுண்டு எதுக்கு சுத்துறோம்னே தெரியாம சுத்திப்புட்டு, பாலையும், ஃப்ரூட்ஸையும் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சரி டின்னருக்கு அப்ப சப்பாத்தி 2 போட்டு குடுக்குறீங்களா? அப்படின்னு
சப்பாத்தி தான் வந்து போட வச்சேன். மாவு அப்போதே பிசைஞ்சாச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்கா ரொட்டி சூப்பராக போடுவாங்க. அதான் வந்து பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து ஹெல்ப் வாங்கிக்கிட்டேங்க. ஏன்னா மதியம் வந்து வெறும் சிக்கன் கிரேவி மட்டும் தானே பண்ணாரு. அதனால ஸோ 2 சப்பாத்திங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே போடாமல் ஃபுல்கா ரொட்டி, அது கூட வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் வச்சு சூப்பராக டின்னர் எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் கொடுத்துட்டு சுடு தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியா வந்து வெது வெதுப்பான தண்ணி குடிச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்றேங்க. சரிங்களா? நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். 6:30 to 7 டின்னர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.